எனதருமை நண்பர்களே, தேர்வுகளை எதிர்கொள்வோம் என்ற இந்த மகத்துவம் வாய்ந்த பதிப்பிலே உங்களை மனதார வரவேற்கிறேன். இந்த முறை தேர்வுகளை எதிர்கொள்வோம் வித்தியாசமானது, கொஞ்சம் சிறப்பானது. பல பல மாணவர்கள் எனக்கு ஒரு ஆலோசனையை அனுப்பியிருக்கிறார்கள். அதாவது தேசத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கூட தேர்வுகளை எதிர்கொள்வோம் நடத்தப்பட வேண்டும். எனவே இந்த முறை நாம் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கூட மாணவர்களோடு அமர்ந்து தேர்வுகளை எதிர்கொள்வோம் நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறோம். இந்த சிறப்புமிக்க பதிப்பிலே நீங்கள் இதைத்தான் காண இருக்கிறீர்கள். முதலில் நாம் தமிழ்நாட்டின் கோயம்புத்தூருக்கு செல்வோம். தமிழ்நாட்டு மாணவர்களின் ஆற்றல், அவர்களுடைய பேரார்வம் என்னை மிகவும் கவர்ந்தது. வாருங்கள், அவர்களை சந்திப்போம். வணக்கம். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கிடைச்சதா? வீட்ல இருந்தே கொண்டு வந்துட்டோம் நாங்க. அவரை பார்த்தபோது என் கண்ணை என்னாலே நம்ப முடியல. அவர் உள்ள நுழையும் போது பயங்கரமா தடபுடலா பிரம்மாண்டமா இருக்குன்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா அவர் பிரதமர்ல. ஆனா ரொம்ப எளிமையா பணிவா இனிமையா இருந்தாரு. அவர் உள்ள நுழைஞ்ச போது எனக்கு ரொம்ப சிலிர்ப்பா இருந்துச்சு. அவர் உண்மையிலேயே ரொம்ப பெரிய மனிதர். சரி, இங்க மக்கள் தினமும் சிறப்பா எதை சாப்பிடுறாங்க? பொங்கல். பொங்கல். அடுத்ததா இட்லி தோசை. ஆனா நீங்க வடக்கு பக்கம் போனீங்கன்னா அங்க பராட்டா, சப்பாத்தி. அதாவது நாம் பல ஆண்டுகளா 10வது 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களோட அவங்களோட நான் கலந்துரையாடி வந்துகிட்டு இருக்கேன். பரீட்சா பே சர்ச்சா, அதோட புத்தகத்தையும் நீங்க படிச்சிருக்கலாம், வீட்லையும் நீங்க விவாதிச்சிருக்கலாம், ஆசிரியர்களோடும் நீங்க விவாதிச்சிருக்கலாம். நான் கற்றுக் கொடுக்கறதுக்காக உரையாடல்ல ஈடுபடலை. என்னை பொறுத்தவரை இந்த நிகழ்ச்சி ஒரு பெரிய கற்றல் அனுபவம். இது கற்றுக் கொடுக்கிற நிகழ்ச்சி இல்லை. அந்த வகையில் இன்னைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்களோட சந்திக்கும் போது எனக்கு கொஞ்சம் கற்றுக்கணும். சரி, உங்களில் யாராவது ஏதாவது சொல்ல விரும்பினீங்கன்னா, எதையாவது பகிர விரும்பினீங்கன்னா அதை நான் கேட்க தயாராக இருக்கேன். யார் ஆரம்பிக்க போறீங்க? என் பேர் சாவி ஜெயின். நான் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க விரும்புகிறேன். அப்போ நான் எந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும்? அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டியிருக்கும்? என்ன மாதிரியான உதவியை நான் எதிர்பார்க்கலாம்? சரி, ஸ்டார்ட் அப் ஏன் உங்களை கவர்ந்துச்சு? ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணுங்கிற அப்படிங்கிற எண்ணம் ஏன் தோணுச்சு? ஏன் ஸ்டார்ட் அப்? நான் பல பேரை பார்த்துருக்கேன். அவங்க கிட்ட இருந்து எனக்கு உத்வேகம் கிடைச்சது. பாருங்க, நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப சரி. இன்றைய காலகட்டத்தில் நான் இளைஞர்களை சந்திக்கும் போது அவங்க உடனடியாக பேசுகிற வார்த்தை ஸ்டார்ட் அப். ஆனால் உங்க கவனம் எது மேலே இருக்கணும்னா, நீங்க என்ன செய்ய விரும்புறீங்க அப்படிங்கிறது தான். சில ஸ்டார்ட் அப்புகள் எப்படின்னா, தொழில்நுட்பத்தில் புதுமைகள் செய்ய நினைக்கிறாங்க. சிலர் ட்ரோன் தயாரிக்க நினைக்கிறாங்க. சிலருக்கு என்ன தோணுதுன்னா, வீட்டில் புதுசாக சிறப்பாக ஒரு மின் வசதியை ஏற்படுத்தணும் அப்படின்னு. இப்போ உங்களுக்கு 4 நண்பர்கள் இருக்கலாம். அவங்களில் தொழில்நுட்பத்தில் வல்லவர்கள் இருக்கலாம், சிலர் நிதி மேலாண்மையில் தேர்ந்தவர்களாக இருக்கலாம். அப்படின்னா நீங்கள் 4 பேர் கொண்ட ஒரு குழுவை ஏற்படுத்துங்க. நீங்களே ஒரு ஸ்டார்ட் அப்பை உருவாக்குங்க. ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் 25-30 வயசு ஆகணுங்கிற அவசியம்லாம் இல்லை. நீங்கள் எப்போ வேணாலும் ஆரம்பிக்கலாம். எனக்கு நல்ல நினைவு இருக்கு, ஸ்டார்ட் அப் எப்படி உருவாகும் அப்படிங்கிறது. இது இன்றைய விஷயம் இல்லை. என் சின்ன வயசில், உங்களை மாதிரியான வயசில், என்னுடைய கிராமம்னா அது வடுநகர். என்னுடைய கிராமத்திலிருந்து கொஞ்சம் கிலோமீட்டர் தூரத்தில் இன்னொரு நகரம். அந்த சின்ன நகரத்தோட பெயர் விஷ் நகர். வேலை வாய்ப்பு அலுவலகம்னு சொன்னால் பெரும்பாலும் அது அரசாங்கத்தோட தான் இருக்கும். அங்கே ஒரு நபர் இருப்பார். என்ன செய்வார்? மக்களோட உறுப்பினர் அட்டையை பார்ப்பார். உறுப்பினர் ஆகிறதுக்கு ஒரு 5 ரூபாய் ஆகும். அப்புறம் அவங்கக்கிட்ட சொல்லுவார், வருஷத்தில் நான் உங்களுக்கு 5 இல்லை 6 தபால் அட்டை எழுதுவேன். அதில் நான் உங்களுக்கு எங்கே தோதான வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுவேன். யார் இதை பதிவு செய்கிறாங்களோ அவங்க தங்களுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு எழுதி கொடுப்பாங்க. எனக்கு இப்படியாப்பட்ட வேலை வேணும், இந்த மாதிரியான வேலையை செய்ய முடியும், நான் இந்த இடத்துல இந்த பகுதியில் வசிக்க விரும்புகிறேன். இதுக்கு அவர் யாருக்கு என்ன தகுதி இருக்கோ அவங்களுக்கு எழுதுவார். இந்தந்த செய்தித்தாளில்
இந்தந்த பக்கங்களில் இப்படிப்பட்ட விளம்பரம் வந்திருக்கு அப்படின்னு. இது உங்களுக்கு தோதா இருக்கும். இதுக்கு நீங்கள் விண்ணப்பம் செய்யுங்க அப்படிம்பாரு. இந்த வேலையை அவர் பார்த்தார். இது எப்படிப்பட்ட ஸ்டார்ட் அப்னா, அவருக்கு வருமானம் கிடைச்சிது, அவரோட வேலை வாய்ப்பு உறுதியாச்சு. இப்படி சின்ன சின்ன ஸ்டார்ட் அப் மூலமாகவும் வேலையை ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குது, இது நல்ல விஷயம். நமக்கு தொழில் முனைவோர் ஆகிறதுக்குன்ற ஒரு மனோநிலை தேவை. மேலும் இன்னைக்கு பாரத நாட்டு பொருட்கள் வெளிநாடுகளில் நிறைய போகணும், வேகமாக போக முடியும். இதுக்கு கொஞ்சம் நீங்கள் ஆய்வு செய்யணும். ஸ்டார்ட் அப் நடத்துகிற சிலரை நீங்கள் சந்திக்கணும், அவங்களோட பேசணும். பள்ளிக்கூடத்தில் நீங்கள் ஒரு 4-5 பேராக சேர்ந்து ஒரு ப்ராஜெக்டை பண்ணலாம். அதாவது ஒரு ஸ்டார்ட் அப்பை எப்படி உருவாக்க முடியும், அதுக்கு ஐடியா எப்படி உருவாகுது, அவங்க எப்படி வேலை பார்க்குறாங்க, இப்படி ஒரு திட்ட அறிக்கையை உருவாக்குங்க. ஸ்கூல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுக்காகன்னு அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். அவங்க எதையும் மறைக்காமல் அப்படியே சொல்லுவாங்க. மெல்ல மெல்ல எப்படி செய்யணுங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு உருவாகும். நான் ஸ்டார்ட் அப் பத்தி கேட்டப்போ அவர் அதை நுணுக்கமா கவனிச்சாரு. அவரோட எதிர்வினையும் பதிலும் எங்க மனசை தொட்டுச்சு. ஒரு விஷயத்தில் என்னுடைய பயம் என்னன்னா, என்னுடைய நண்பர்கள் படிப்பில் என்னை விட முன்னேறிடுவாங்களோ அப்படின்றது தான். என் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் மற்றவங்களோடு என்னை ஒப்பிடும்போது எனக்கு இன்னுமே பயம் அதிகமாகுது. இப்படிப்பட்ட நிலைமையில் நான் என்ன செய்யறது? பாருங்க, விஷயம் என்னன்னா, இதில் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. உண்மையில் அவங்க உங்களுக்கு உத்வேக காரணியாக ஆகலாம். அட, எப்படி இவன் இவ்வளவு சீக்கிரம் விஷயங்களை கற்றுக்கிறான், எப்படி இவன் முன்னேறுறான், எப்படி இவன் வேலை பார்க்குறான், ஒன்று நீங்கள் அவங்கள உன்னிப்பாக கவனித்து கற்றுக்க முடியும். தொடர்ந்து உங்கள் திறமையை அதுக்கேற்ற மாதிரி வளர்த்துக்குங்க. அந்த வகையில் உங்களுக்கான அளவுகோல் யாராக இருப்பாங்க? அவங்களா இருக்க மாட்டாங்க, நீங்களாக தான் இருப்பீங்க. நீங்கள் உங்களையே அளவுகோல் ஆக்கிக்குங்க. மேலும் என்ன தீர்மானிக்கணும்னா, நேத்தைக்கு நான் இப்படி இருந்தேன், அடுத்த வாரம் இந்த வகையாக நான் இப்படி வளர்ந்துருவேன். இதனால் உங்கள் உற்சாகம் அதிகரிக்கும். இப்போ எடுத்துக்காட்டா, உங்களுக்குள்ள அப்படி என்ன தனித்திறமை இருக்குன்னு ஆராய்ஞ்சு பாருங்க. அது என்ன விசேஷம் இருக்கு பாருங்க. எல்லாருக்கும் எல்லாம் வராது, ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒன்று வரும் இல்லையா? அப்படி எங்கிட்ட என்ன பலம் இருக்கு, என்னால் இதை அடையாளம் கண்டுக்க முடியுமா? அதுவே உங்களுடைய பலமாக உருமாறி போகும். எப்பவும் ஏமாற்றம் அடையக்கூடாது. அவர் பேசுறதுக்கு ரொம்ப இணக்கமான நபராக இருந்தார். இப்படிப்பட்ட நபர்கிட்ட தானாகவே கேள்வி கேட்டு தோணும், தயாரிக்க வேண்டாம். நான் என் படிப்பில் கவனத்தை முழுமையாக செலுத்தினா என்னோட பேரார்வம் மேலே இருக்கிற கவனம் சிதறிடுமோ அப்படிங்கிற பயம் எப்பயுமே இருக்குது. அதே மாதிரி என்னோட பேரார்வம் மேலே கவனம் செலுத்தினா படிப்பை கோட்டை விட்டுட வேணும்னு ரொம்ப பயமாகவே இருக்குது. ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? விஷயம் என்னென்னா, இரண்டத்தையும் வேற வேற ஏன் பார்க்குறீங்க? ரெண்டுமே பயனுள்ளவை தான். எப்படின்னா, இப்போ உங்களுக்கு கலையில் ஆர்வம் இருக்குது, சரியா? இப்போ நீங்கள் அறிவியல் ஒன்று படிக்கிறீங்க, அதில் லேப் பற்றி பேசப்பட்டிருக்கு. மேலும் அதில் சில வேதிப்பொருள்களை கலக்கிறது பற்றியும் பேசப்பட்டிருக்கு. ஒரு வழிமுறை என்னென்னா, நீங்கள் படிக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கோ கலையில் தான் ஆர்வம். அப்படின்னா நீங்கள் ஒன்று பண்ணுங்க, காகிதத்தை எடுத்துக்குங்க, லேபு பற்றின ஒரு படத்தை அதில் அழகாக வரைங்க. எந்த வேதிப்பொருட்கள் பற்றி படிக்கணுமோ அங்கே ஒவ்வொரு பாட்டில் மேலேயும் அவற்றோட பெயரை எழுதுங்க. அப்புறம் நீங்கள் படிக்கும்போது இந்த வேதிப்பொருளை இதோட கலக்கும்போது இந்த நிறம் உண்டாகுது. அடுத்ததாக இன்னொரு ஓவியம் வரைங்க, அதில் இந்த கலரை வரைங்க. இப்படியா உங்களுக்கு ஓவியத்துக்கு ஓவியமும் ஆச்சு, பாடமும் நினைவில் இருத்தியாச்சு. அதாவது ஒரே நேரத்தில் 2 விஷயங்களையும் நல்லா நினைவில் வச்சுக்க முடியும். இந்த மாதிரி ஆர்வம் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் அதிர்ஷ்டசாலி தான். நீங்கள் கவனிக்கலாம், நீங்கள் 2 மணி நேரம் படிக்கிறீங்கன்னு வைங்க. பொதுவாக 2 மணி நேரம் படித்தா களைச்சு போயிடுவாங்க. யாராவது ஒரு நண்பரோட ஃபோனில் பேசுவோமேன்னு தோணும், சரியா? ஆனால் யாருக்கிட்ட கலை இருக்கோ அவங்க என்ன பண்ணுவாங்க? 2 மணி நேரம் ஆச்சா, சரி ஏதாவது ஓவியம் வரையலாம், களைப்பெல்லாம் பறந்து போயிடும்னு நினைப்பாங்க. இப்போது உங்கள் களைப்பை அகற்றுறதுக்கு கூட ஒரு வகையில் உங்ககிட்ட இருக்கிற கலை, கைவினை திறன் கற்றுக்கிற உங்கள் ஆர்வம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். தினமும் அல்லது வாரத்தில் 2 நாள் அரை மணி நேரம் இதுக்காக ஒதுக்குங்க. ரொம்ப அருமையான நேர நிர்வாகம் செஞ்சு
நம்மகிட்ட இருக்கிற சமூக வாழ்க்கையையும் நம்மளால் நடத்திக்க முடியும். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் பயன்படக்கூடியதை அதே வேளையில் நம்மால் நிறைவேற்றிக்க முடியும். அவர் எனக்கு ஏராளமான விஷயங்களை சொன்னாரு. இதை நான் இப்பவே அமல்படுத்தினேன்னா என்னோட படிப்பும் சரி பேரார்வமும் சரி நல்லபடியா முன்னேற முடியும். நம்முடைய தேசமும் 2047 மற்ற வளர்ந்த நாடுகளுக்கு இணையா உயர்ந்திடும். ஆனா என்னோட கேள்வி என்னன்னா, இந்த இலக்கை அடைய இளைஞர்களான நாங்க என்ன பங்களிப்பு அளிக்க முடியும்? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் நாட்டோட 10ஆம் 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் கூட 2047 பற்றி கனவு காண்றாங்க அப்படிங்கிறது தான். எனக்கு இது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். இன்றைக்கி நான் செம சந்தோஷமாக இருப்பேன். அருமை. இது முக்கியமான விஷயம் இல்லையா? 2047 வளர்ச்சி அடைந்த இந்தியானா என்ன? நீங்கள் சிங்கப்பூரோட வளர்ச்சி பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். சிங்கப்பூர் ஒரு காலத்தில் ஒரு சின்ன மீன்பிடி கிராமமாக இருந்துச்சு. அதில் இருந்து இவ்வளவு பெருசாக வளர்ந்துருக்கு. லீக்வான் நியூஸ் சொல்லுவார், நாம் ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாக ஆகணும்னா அதுக்கு நாம் நம்மளோட இயல்புகளை வளர்ச்சி அடைந்த நாடுகளை மாதிரி மாற்றிக்கணும் பாரு. நாம் 3ஆம் உலக நாடுகள் மாதிரி கண்ட இடத்துல குப்பையை போடக்கூடாது, கண்ட இடத்துல எச்ச துப்பக்கூடாது, இப்படியெல்லாம் இருக்க முடியாது. இப்போ ஒரு இடத்துக்கு போகணும்னா அங்கே சிவப்பு விளக்கு எரிஞ்சுதுன்னு சொன்னால் நான் என் வண்டியை அங்கே நிறுத்தணும். இன்னொரு சின்ன விஷயம், குடும்பத்தில் நாம் தீர்மானம் செஞ்சுக்கணும். நாம் வீட்டில் உணவு உண்ட பிறகு கொஞ்சம் கூட மிச்சம் மீதியை விட்டு வைக்க மாட்டோம். எல்லாரும் இப்படி செஞ்சாங்கன்னா எவ்வளவு உணவு சேமிக்கப்படும்னு பாருங்க. எவ்வளோ பெரிய பயன். ஒரு குடிமகன்கிற முறையில் நான் என் வாழ்க்கையை இந்த விஷயங்களை சரியான முறையில் கடைபிடிச்சேன்னா வளர்ச்சி அடைந்த பாரதத்திற்கு பங்களிக்கிறேன்னு அர்த்தம். இப்போ எடுத்துக்காட்டா உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம். நான் ஏன் நாட்டு பொருட்களை வாங்குவேன். நான் பாரதத்தில் தயாரிக்கப்பட்ட பொருட்களையே வாங்குவேன். இப்போ நான் இந்தியாவில் தயாரிப்போம்னு சொல்கிறேன் இல்லையா? அது மாதிரி இப்போ சில பணக்காரங்களுக்கு என்ன தோணுதுன்னா, துபாயில் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு. இந்தியாவில் என்னங்க குறை? குடிமக்களான நாம் எல்லாரும் இப்படி சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சோம்னா கண்டிப்பாக நாம் வளர்ச்சி அடைந்த பாரதத்துக்கு நம்ம பங்களிப்பை அளித்தவங்களா ஆகும். மாணவர்களுக்கு இது பற்றின அக்கறை இருக்கிறது அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியை அளிச்சுது. சின்ன சின்ன விஷயங்கள் தான் முக்கியம், பெரிய படிகள் இல்லைன்னும் அவர் சொன்னார். என்னோட கேள்வி என்னன்னா, ஒரு மனிதர் தன்னோட வாழ்க்கையை வாழும்போது அவர் பல சவால்களை எதிர்கொள்ள நேருது. அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு இலக்கு இருக்குது. ஆனால் போக்கு கடினமாக ஆகும்போது வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான ஊக்கம் மனசில் குறைவாயிருது. இந்த மாதிரியான நிலைமையில் வாழ்க்கையில் தேவையானது ஒழுங்குமுறையா இல்லை உத்வேகமா? ரெண்டு விஷயமுமே மகத்துவமானது. ஒருவேளை ஒழுங்குமுறை இல்லவே இல்லைன்னா எத்தனை தான் கருத்தூக்கம் இருந்தாலும் கூட அதனால் என்ன பயன்? இப்போ எடுத்துக்காட்டால் ஒரு விவசாயி இருக்கார். அவருக்கு பக்கத்து தோட்டத்து விவசாயிகிட்ட இருந்து உத்வேகம் பிறக்குது. மகசூல் அதிகம் செய்கிறாரு, இது பெரிய உத்வேகம். அவர்கிட்ட 1 ஏக்கர் தான் இருக்குது, எங்கிட்டயோ 4 ஏக்கர் நிலம் இருக்குது. அவர் அதிகம் சம்பாதிக்கிறாரு, நான் குறைவாக சம்பாதிக்கிறேன். அவருக்கு உத்வேகம் என்னமோ அங்கேருந்து தான் கிடைக்குது. ஆனால் இது மழைக்காலத்துக்கு முன்னால் நிலத்தை உழுது போடணும். ஆனால் இவரோ பிறகு பார்த்துக்கலாம்னு தள்ளி போடுறாரு. நிலத்தை உழலேன்னு வைங்க, மழை வந்துருச்சுன்னா அவர் என்ன செஞ்சாலும் நிலைமை மோசமாக தான் இருக்கும். அதாவது அவருக்குள்ள அந்த ஒழுங்குமுறை இல்லை. ஆனால் என்ன உத்வேகம் இருந்துச்சு, அவர் மாதிரியே நானும் சம்பாதிக்கணும்னு. ஆனால் ஒரு ஒழுங்குமுறை இல்லை. இந்த நேரத்துக்கு முன்னால் நிலத்தை உழுது வைக்கணும், விதை நெல் தேவைன்னா அதை தயாராக வச்சுருக்கணும், விதையை தயார் செஞ்சு வச்சுருக்கணுங்கிற அந்த ஒழுங்குமுறை இல்லை. வாழ்க்கையில் ஒழுங்குமுறை ரொம்பவே அவசியம். உத்வேகங்கிறது அழகுக்கு அழகு சேர்க்குற வேலையை செய்யுது. இப்போ ஒழுங்குமுறை இல்லை, என்னதான் உத்வேகம் இருந்தாலும் கூட அது சுமையாகி போகுது, ஏமாற்றத்தை ஏற்படுத்துது. நான் ஒரு கேள்வியை கேட்டபோது இது எனக்குள்ளே ரொம்ப காலமாக இருந்த ஒன்று. நான் ரொம்ப உயர்வாக மதிக்கிற ஒரு மனிதர்கிட்ட இருந்தே எனக்கு ஒரு வழியாக பதில் கிடைச்சது. எனக்கு பெரிய கௌரவமாக இருக்குது. மாணவர்களான நாங்கள் படிக்கிறோம், எங்களுக்குன்னு எந்த பொறுப்பும் கிடையாது. ஆனால் நீங்களோ ஒரு தேசத்துக்கே தலைமை தாங்குறீங்க. கோடிக்கணக்கான மக்கள் உங்ககிட்ட எதிர்பார்ப்புகள் வச்சுருக்காங்க. இந்த மாதிரியான நிலையில் அழுத்தம் இல்லாமல் உங்களை நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்க? பாருங்க, நீங்கள் உங்களுக்கு பொறுப்பு எதுவும் இல்லைன்னு சொன்னீங்க. அப்படி கிடையாது. உங்களுக்கும் கடமை இருக்குது. உங்களுக்கு தெரியாமல் வேணா இருக்கலாம். சில வேளைகளில் உங்கள் அம்மா, நான் கொஞ்சம் வெளியே போகிறேன்,
சின்னவனை கொஞ்சம் பார்த்துக்கம்பாங்க. சில வேளை உங்கள் ஆசிரியர் சொல்லலாம், தம்பி நாளைக்கு வகுப்பை நீ தான் பார்த்துக்கணும் பாரு. பொறுப்பே இல்லாத மனிதர்னு யாரையுமே நம்ம சொல்லிட முடியாது. சிலர் தங்களோட பொறுப்பை பற்றின விழிப்போடு இருக்காங்க, அவ்வளவுதான். இங்கே எத்தனை பேருக்கு கிரிக்கெட் பற்றின ஆர்வம் இருக்குது? எத்தனை பேர் கிரிக்கெட்டை டிவியில் பார்க்குறீங்க? ஓ, எல்லாரும் பார்க்குறீங்களா? நல்லது. நீங்கள் கிரிக்கெட்டை பார்க்கும்போது விளையாட்டு வீரர்கள் மைதானத்தில் இருப்பாங்க இல்லையா? அப்போ மொத்த மைதானமும் ஆரவாரம் எழுப்பும். ஆட்டக்காரர் என்ன செய்வார்? அவர் ஆரவாரத்தை கவனிப்பாரா, பந்து மேலே கவனம் செலுத்துவாரா? ஒருவேளை அவர் தவறா ஆடி கேட்சை தவற விட்டுட்டாங்கன்னு வைங்க, அப்போ எல்லாரும் ஆ அப்படிம்பாங்க, செய்வாங்க இல்லையா? இது அவரை பாதிக்குமா சொல்லுங்க? பாதிக்காது இல்லையா? அவர் தன்னோட ஒட்டுமொத்த கவனத்தையும் அவர் எந்த பந்தை எப்படி ஆடணுங்கிறதுல மட்டுமே செலுத்துவார். வெற்றிக்கு என்ன அவசியம்னா, நீங்கள் உங்கள் இலக்குகளை வீணாக போக விடக்கூடாது. நான் அவரை சந்தித்த போது எனக்கு கட்டுக்கடங்கா உணர்ச்சிகளும் மகிழ்ச்சியும் இருந்துச்சு. நாங்கள் அவரோடு நடத்தின கலந்துரையாடல் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. உங்கள் புத்தகம் எக்ஸாம் வேரியர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என் கேள்வி என்னன்னா, உங்களுக்கு இதுக்கான கருத்தூக்கம் எதிலிருந்து கிடைச்சிது? விஷயம் என்னென்னா, நான் பல ஆண்டுகளாக குழந்தைகளோட பேசுறது என்னோட பெரிய ஆர்வமாக இருந்து வந்திருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. அவங்களோட நல்ல உரையாடல்கள் நடத்தியிருக்கேன், கற்றுக்க முடிஞ்சிருக்கு. இதை நான் செஞ்சுட்டு வந்திருக்கேன். நான் முதலமைச்சர் ஆன பிறகு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி ஆசிரியர் தினம் வரும். அப்போ நான் மாணவர்களோட உரையாடுவேன். நான் தில்லி வந்த நேரத்தில் இந்த 10, 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களோட நிலைமை பற்றி பெரிய பதட்டமே நிலவிச்சு. வீடுகளில் தடை உத்தரவே பிறப்பிக்கப்பட்டிருந்துச்சு. டிவி கிடையாது, நண்பர்கள் கிடையாது, மொபைல் கிடையாது. எல்லாரும் பசங்க என்ன செய்கிறாங்கன்னு கூர்ந்து கவனிப்பாங்க. புத்தகத்தை திறக்கிறானா இல்லையா, படிக்கிறானா இல்லையான்னு ஒரு பெரிய போர் சூழலே நிலவும். இது தடுக்கப்பட்டாகணும்னு நான் தீர்மானம் செஞ்சேன். அப்போ எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. என்னோட சில நண்பர்களும் இது பற்றி சில யோசனைகளை மேம்படுத்தி கொடுத்தாங்க. நான் அதை பிடிச்சிக்கிட்டேன். நான் இதை ஒவ்வொரு ஆண்டும் செய்வேன்னு தீர்மானம் செஞ்சேன். இது என்னோட திறமையால் ஒன்றும் மேம்பாடு அடையலை. இது உங்கள் எல்லாரோட பங்களிப்பு காரணமாக தான் மேம்பாடு அடையுது, வளருது. சில வேளைகளில் பெற்றோர் எனக்கு எழுதுகிறாங்க, என் பிள்ளை விஷயத்தில் இப்படி இருக்குது என்ன செய்யன்னு, வகுப்பில் இப்படி இருக்குது என்ன செய்யன்னு ஆசிரியர் கேட்பாங்க. இப்போ இதுக்கான தீர்வை கண்டுபிடிக்கணும்னா தொடர்ந்து தேட ஆரம்பித்தேன். நான் பெற்றோர்கிட்ட சொல்லிக்கிறேன், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் 10, 12ஆம் வகுப்பு தேர்வு அழுத்தத்தை ஏற்படுத்த விடாதீங்க. வீட்டில் ஊரடங்கு ஏற்படுத்தாதீங்க. சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே படிப்பை மேற்கொள்ள வையுங்க. அவர் இந்த புத்தகத்தை எப்படி எழுதினாருங்கிற சூழலை பற்றி விளக்குனது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களோட அழுத்தத்தை நீக்கிறதுக்காகவே அவர் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. இன்றைய காலகட்டத்தில் ஏஐ தாக்கம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. பல கம்பெனிகளில் ஊழியர்கள் இல்லை, ஏஐ தான் வேலை செய்துங்கிறதை நம்மால் பார்க்க முடியுது. இப்போ என் கேள்வி என்னென்னா, நம்ம ஏஐ கிட்ட பயப்படுறதா, மேலும் எங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கல எதில் நாங்கள் கவனம் செலுத்தணும்? பாருங்க, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஏதாவது ஒரு புதிய தொழில்நுட்பம் ஏற்படும் போது இது விவாதிக்கப்படுது. கணிப்பொறி வந்த வேளையில் என்ன ஆக போகுதுன்னு பேசப்பட்டுச்சு. ஆனால் இது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பேசுபொருளாக இருந்திருக்கு. நாம் எந்த விஷயம் பற்றியும் பயப்படக்கூடாது. நம்ம முயற்சி என்னவா இருக்கணும்னா, நாம் அதுக்கு அடிமையாக ஆகிடக்கூடாதுங்கிறது தான். என் வாழ்க்கையில் நான் தான் தீர்மானம் செய்வேன். அது என் எஜமானனா ஆக முடியாது. சில பசங்க இருக்காங்களே, மொபைல் அவங்க முதலாளியாக இருக்கும். மொபைல் இல்லைன்னா அவங்களால சாப்பிட முடியாது, டிவி இல்லைன்னா வாழ முடியாது. அதாவது நீங்கள் அதோட அடிமை ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். நான் அடிமை ஆக மாட்டேன். ஒரு முறை நீங்கள் இப்படி தீர்மானம் செய்யுங்க. ஒவ்வொரு தொழில்நுட்பத்தையும் முழுமையாக பயன்படுத்துங்க. இப்போ நான் ஏஐயை கேட்குறேன்னு வைங்க, எனக்கு இந்த புத்தகம் எங்கே கிடைக்கும், இந்த விஷயத்தில் எது சிறப்பான புத்தகம்னு அதுக்கு அது வழிகாட்டலாம். இது உபயோகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் படிக்க விரும்பாமல் அதுகிட்ட நீ படித்து சொல்லுன்னு சொன்னால் அப்போ பிரச்சனை தான். எப்போவுமே வேலையோட இயல்பு தன்மை மாறும். வேலையோட இயல்பு மாறித்தான் ஆகும். முன்னெல்லாம் மாட்டு வண்டியில் பயணிப்பாங்க, ஆனால் இப்பெல்லாம் மக்கள் விமானத்தில் பயணிக்கிறாங்கங்கிற போது நிறைய மாற்றம் ஏற்பட்டுருச்சு இல்லை. ஆனால் வாழ்க்கை என்னமோ தொடர்ந்து வருதில்ல.
நான் என்ன நினைக்கிறேன்னா, நாம் தொழில்நுட்பத்தை புரிஞ்சுக்கணும், நாமளே வளர்த்துக்கணும், அதில் நாம் தொழில்நுட்பத்தோட சக்தியை இணைக்கணும், நம்ம வேலையில் நாம் மதிப்பு கூட்டலை செய்யணும். இப்படி நடந்துச்சுன்னா நான் உறுதியாக நம்புகிறேன், அது என்னதான் சிறப்பான தொழில்நுட்பமாக இருந்தாலும் கூட அது நமக்கு பயனுடையதாகவே இருக்கும். நாம் பயப்பட தேவையில்லை. நண்பர்களே, கோயம்புத்தூரோட நம்ம இளைய நண்பர்கள் படிப்போட கூடவே ஏஐ, ஸ்டார்ட் அப் மற்றும் எதிர்கால தொழில்நுட்பங்கள் தொடர்பாக அதிக விழிப்போடு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இதுதானே இளைய பாரதத்தோட இளைய சிந்தனை. இது 2047 வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கு தினமும் புதிய புதிய அடித்தளங்களை அமைத்து கொடுக்கிறது. தேர்வுகள் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட சந்தர்ப்பம் அப்படின்னா, இப்போது தேர்வுகளுக்கென ஆரோக்கியமான போட்டி உணர்வு நமது தயாரிப்புகளை மேலும் சிறப்பானவையாக ஆக்குகிறது. இந்த அனைத்து விவாதங்களிலுமே இடங்கள் வேறு வேறு, மாணவர்கள் வேறு வேறு, அனுபவம் வேறு வேறு. ஆனால் ஒவ்வொரு விவாதத்தின் நோக்கம் ஒன்று மட்டுமே: ஒவ்வொரு மாணவரையும் கேட்பது, புரிந்து கொள்வது, மேலும் ஒன்றாக இணைந்து ஏதாவது ஒன்றை கற்பது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பல பல நல்வாழ்த்துக்கள், பல பல நன்றிகள்.